ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸ்டர் சண்டே என்ன செஞ்சோன்றது ஒரு சின்ன வ்ளாகா பார்த்துடலாம். நான் காலையிலேயே இன்னைக்கு கறி எடுத்து மட்டன் குழம்பு டிஃபனுக்கு வச்சுட்டேன். அப்புறம் இப்போ மதியானத்துக்காக சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். பக்கத்துலேயே பால் பாயாசம் செய்யறதுக்காக பால் காய்ச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். சிக்கனை கொஞ்சம் நேரம் நல்லா மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து உருளைக்கிழங்கோட தண்ணி ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியை 1, 2 பல்ஸ் மோடில் ஓட்டி வச்சுக்கோங்க. எனக்கு சிக்கனில் உருளைக்கிழங்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளியும் ஊற்றிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு வேக விட்டுடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே சூப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசியும் பாயசத்துக்கு ஊற வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு நடுவுலையே நான் வெங்காயமும் பிரியாணிக்காக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கழுவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறேன். அது கூடவே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தையும் உதிரியாக தூவி விட்டுட்டு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா டார்க் ப்ரௌனாக கேரமலைஸ்ட் ஆன மாதிரி நமக்கு வெங்காயம் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். அதுக்கு நடுவுலையே இப்போ நான் கிரேவியும் அடிக்கடி திறந்து விட்டு பார்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதில் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ இதில் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். கூடவே ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலாத்தூள், அப்புறம் என்னோடய ஸ்பெஷல் பிரியாணி மசாலா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் இஞ்சி பூண்டு அரைச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். அது கூடவே ஊற வச்சுருக்க தயிரில் ஊற வச்சுருக்க கறியும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டால் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வதக்கிட்டு இது பாயசத்துக்காக ரெடி பண்ணுறோம். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே ஒரு கைப்பிடி சேமியா போட்டுக்கிறேன். அதையும் நல்லா நெய்யிலே வறுத்துட்டு அது கூடவே இந்த ஊற வச்சிருந்த ஜவ்வரிசியும் போட்டு நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாலை ஊற்றி இந்த ஜவ்வரிசி சேமியா நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா குங்குமப்பூவை சிட்டிகை போட்டுக்கிறேன். சர்க்கரை கடைசியாக சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேமியா வெந்ததுக்கப்புறம் நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே மில்க் மேட் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது ஊற்றும் போது நமக்கு அந்த பாயசத்தோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்மளோட பாயசம் ரெடி. அவ்வளோதான். தேங்க்யூ.